அதாவது 2019 ஃபோர்ப்ஸ் மேகசினில் ஒரு ஆர்டிக்கிள் எழுதினாங்க. அதாவது உலகத்தினுடைய கருத்து எப்படி இருந்ததுங்கிறத நாம் புரிந்து கொண்டால்தான் நம்ம நாட்டில் ஏற்பட்ட மாற்றம் பற்றி நமக்கு தெரியும். சைனாவும் நாமும் கிட்டத்தட்ட 1980 ஒரே நிலையில் இருந்தோம். ஒரே மாதிரி ஜிடிபி, ஒரே மாதிரி பெர் கேபிட்டா இன்கம். ஆனால் 2014 நம்ம விட 3.5 மடங்கு வளர்ந்தாங்க அவங்க. அதை பற்றி ஃபோர்ப்ஸ் மேகசின் எழுதுறதுக்கு ஒரு கட்டுரை எழுதினாங்க. ஜனநாயகம் இருக்கவர்களும் இந்தியா உருப்படாது. அவன் பாரு சர்வாதிகாரத்தில் தான் அவன் முன்னுக்கு வந்திருக்கான். இந்த தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ், அதாவது வெள்ளக்காரனுக்கு தான் ஜனநாயகத்தை வச்சு எப்படி முன்னுக்கு கொண்டு வருவது என்று தெரியுமே தவிர, முன்னுக்கு வருவது என்று தெரியுமே தவிர, பொருளாதாரத்தை வளர்க்க முடியும் என்பதை வெள்ளக்காரன் தான் காண்பிக்க முடியுமே தவிர, வெள்ளைக்காரர்கள் இல்லாத நாட்டில் ஜனநாயகத்தின் மூலமாக ஒரு நாடு வளர முடியாதுன்னு 2019 ஆர்டிக்கிள் எழுதுகிறாங்க ஃபோர்ப்ஸ் மேகசினில். அதுக்கு டைட்டில் என்ன தெரியுமா? Why China flew when India only grew. அதுக்கு ஒரு உதாரணம் காமிக்கிறான். சைனாவில் நம்ம ஊரில் நர்மதா டேம், சைனாவில் யாங்ஸி டேம், இது 2 கிட்டத்தட்ட ஒரே சைஸ் டேம். அதை கட்டுவதற்கு சைனாவில் அது மூலமாக 23 மாநகரங்கள் மூழ்குகின்றன. மாநகரங்கள், சென்னை போல மாநகரங்கள். 178 நகரங்கள் மூழ்கின்றன. 1200 கிராமங்கள் மூழ்குகின்றன. 12 லட்சம் பேர் அப்புறப்படுத்துகிறார்கள். அந்த டேமை 10 வருஷத்தில் கட்டுறாங்க அவங்க. அதை காமிக்கலாம். இந்த ஊரில் எப்படி இருப்பார்? நர்மதா டேம், ஒரு மாநகரம் பாதிக்கப்படலை, ஒரு நகரம் பாதிக்கப்படலை, 123 கிராமங்கள் மட்டுமே பாதிக்கப்பட்டன. பாதிக்கப்பட்ட மக்கள் தொகை 1 லட்சத்துக்கும் கீழே. இதை எதிர்த்து போராட்டம், நர்மதா பச்சாவ் ஆந்தோலன். அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. 1995 சுப்ரீம் கோர்ட் இந்த டேமை கட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. 1999 நீங்கள் கட்டுங்க, ஆனால் பாதி சைஸ் கட்டுங்க அப்படிங்கிறாங்க. பாதி சைஸ் கட்டினா யாருக்குமே லாபம் கிடையாது. மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, குஜராத் எல்லாருக்குமே தண்ணி தேவை. நீங்கள் இந்த அளவுக்கு குறைச்சிங்கலாம் முடியாது. வருஷத்துக்கு 2.5 மீட்டர் ஏற்றி 2019 தான் சுப்ரீம் கோர்ட்டு இது முழு அளவுக்கு பர்மிஷன் கொடுத்து ஜவஹர்லால் நேரு அடிக்கல் நாட்டிய அந்த டேமை 2021 தான் முடித்தாங்க. 60 வருஷம் ஆச்சு. இந்த ஜனநாயகத்தை வச்சுட்டு இந்த நாடு உருப்பட முடியுமான்னு கேட்டோம். மோடி கொடுத்த பதில், ஜனநாயகத்தை வைத்துக்கொண்டு அந்த ஆட்சி முறையில் இந்த நாடு முன்னேற முடியுங்கிறத நான் குஜராத்தில் காமிச்சிருக்கேன். இதை தேசிய அளவில் நான் காண்பிக்கிறேன்னு சொல்லி காண்பித்த மனுஷன். இத்தனை நாளைக்குள்ள இந்த திட்டம் நிறைவேற வேண்டும். நான் அந்த ஜன்தன் யோஜனா இருக்க, இப்போ 52 கோடி பேருக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்களே, அது முதல்ல திட்டம் போடும்பொழுது அந்த ஆலோசனையில் நான் இருந்தேன். ரிசர்வ் பேங்க் சொன்னாங்க 1 கோடி அக்கௌண்ட்டுக்கு மேலே இந்த நாட்டில் முடியவே முடியாது, 1 கோடி தான். ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொன்னாங்க 3 கோடி. நாங்கள் செப்டம்பரில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். மோடி சொல்கிறாரு 31ஆம் தேதி மார்ச்சுக்குள்ளே எனக்கு 7.5 கோடி அக்கௌண்ட் வேணும். நடந்தது. இன்னைக்கு 52 கோடி அக்கௌண்ட். அவங்க கேட்டாங்க, இந்த அக்கௌண்ட்டில் யார் பணம் போடுவாங்க? அதை பற்றி நீ கவலைப்படாது, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நான் பணம் போடுறேன் அப்படிங்கிறேன். டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். நேற்று பத்திரிகையில் செய்தி வந்திருக்கிறது. 52 கோடி அக்கௌண்ட்டில் 2,35,000 கோடி ரூபாய் சாதாரண மக்களுடைய சேமிப்பு. போன ஆண்டை விட 20% அதிகமாக இருக்கிறது. தீர்க்க தரிசனம். டாய்லெட் 11 கோடி வீட்டுக்கு டாய்லெட் நினைச்சு கூட பார்க்க முடியாது. 2 கோடி கிராமத்தில் இருக்க மக்களுக்கு வீடுகள். இந்த ஸ்கேலே நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. அதாவது சிந்தனை பண்றது கூட கற்பனையில் தரித்திரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த கற்பனா தாரித்திரம் நரேந்திர மோடிக்கு கிடையாது. எல்லாமே கோடி, 10 கோடி. காரணம் என்னவென்றால் அவருடைய உறுதி. அதாவது அந்த கம்ப்யூட்டரில் பார்த்துட்டே இருப்பார், எத்தனை வீடு கட்டிருக்கு இன்னைக்கு.
அதை ஜீரோன்னு ஆன் பண்ணி கரெக்டாக அவன் ரிப்போர்ட் கொடுத்துருக்கானா இல்லையா அப்படிங்கிறத முரதாபாத்தில் இந்த கிராமத்தில் இந்த வீடு 80% கம்ப்ளீட் ஆகிருக்குன்னா அதை பார்க்க முடியும் அவரால் கம்ப்யூட்டரில். நாங்கள் நிறைய ஆலோசனைகள் கூட செய்திருக்கிறோம். அவருக்கு இருக்க ஒரு தீட்சண்யமான ஒரு பார்வை, அவருக்கு இருக்கிற தைரியம் நான் யார்கிட்டையுமே பார்த்தது கிடையாது. ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன். அந்த சொராபுதீன் கேஸ் நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க, இந்தியன் எக்ஸ்பிரஸில் துக்ளக்கில் கூட எழுதியிருக்கேன் அதை பற்றி. அந்த கேஸ் வந்தபோது என்னை எடுத்து கையாள சொன்னாங்க பாஜகவில். அப்போ சொல்லுவார் அவர், இந்த பீரியடை நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய கெப்பாசிட்டி, என்னுடைய லீடர்ஷிப், என்னுடைய திறமை, என்னுடைய எல்லாமே இதில் தான் அடங்கியிருக்கு. அப்போது இதெல்லாம் நடந்தது 2010. 2011 ஜனவரியில் அப்போது அகமதாபாத் முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷன், அதுதான் மெயின் டெஸ்ட். இந்த ஷொராபுதீன் கேஸு அமித்ஷாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அக்டோபர் 2010. மோடி அரெஸ்ட் பண்ணுவாங்கங்கிற மாதிரி ஒரு நிலைமை. அப்போது அடிக்கடி நான் அப்போ அகமதாபாத் போவேன். அப்போ போன போது பாஜக பீப்புளெலாம் சொன்னாங்க, பாருங்கள் இந்த அகமதாபாத் கார்பரேஷன் எலெக்ஷன் நடக்க போது இந்த சமயத்தில் எல்லா இந்த அத்துமீறிய கட்டடங்கள்லாம் இப்போ தான் இடிக்கிறார் அவர். எங்கே பார்த்தாலும் பாருங்கள், நான் ரோட்டில் போனால் எங்கே பார்த்தாலும் கட்டடங்கள் இடிச்சிருக்கும். இது எப்படியா சொல்லி மோடிக்கிட்டே, ஏன்னா நான் மோடியோட எனக்கு ஒரு நெருக்கமான பழக்கம் இருக்குது, அவங்க சொல்ல முடியாதான் நான் சொல்லலாம் அப்படிங்கிறதுனால அவங்க என்கிட்ட சொன்னாங்க. நான் மோடிக்கிட்ட கேட்டேன், இதெல்லாம் ஏன் இடிக்கிறீங்க இப்போ அப்படின்னு. எங்கால் கேட்க சொன்னானா அப்படின்னு கேட்க சொன்னால் அவங்க நீங்கள் நிறுத்துன்னு சொன்னாங்க, நான் ஏன் இடிக்கிறீங்கன்னு கேட்குறேன், அவ்வளோதான் அப்படின்னு. குரு 3 ஆண்டுகள் இந்த இடிக்கிறதை நிறுத்தி வச்சு ஒரே சமயத்தில் நான் இடிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமான்னு கேட்டார். எல்லாரும் இதை பார்க்கணும். யார் அத்துமீறி கட்டடம் கட்டினானோ அது இடிப்போங்கிறது தினம் இடித்தா யாருக்கும் தெரியாது, ஒரே சமயத்தில் இடிக்கணும். நான் ஆக்ஷன் எடுக்கிறேங்கிறது அப்போ தான் தெரியும், என் அதிகாரிக்கு தெரியும், பத்திரிகைக்கு தெரியும், என் கட்சிக்கு தெரியும். அப்போ இன்னொன்று சொன்னார், ஏன் தெரியுமா கேட்கலாம், இவங்கெல்லாம் போய் அவன்கிட்ட பணம் வாங்கி எலெக்ஷன் நிற்பான். தன் கட்சியை பற்றி சொல்கிறார். தன் கட்சிக்காரன் இந்த மாதிரி அத்துமீறி கட்டடம் கட்டுறவன்ட்ட டொனேஷன் வாங்குவான், அதை நிறுத்தணுங்கிறதுக்காக தான் நான் இந்த ஆக்ஷன் இருக்கிறேன்னு சொல்கிறேன். ஒரு வித்தியாசமான ஒரு தலைவர். இதெல்லாம் நான் அவர்கிட்ட நெருங்கி பழகினதால் சொல்கிறேன். இதெல்லாம் வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியவே தெரியாது. நாம் தெளிவாக சொல்லுவோம், உறக்க சொல்லுவோம். இவர்கள் தமிழ் மொழிக்கு எதிரிகள். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் ஆதாரம் இல்லாட்டி சொல்ல மாட்டேன். 1967க்கு முன்னாடி யாராவது தமிழ் படிக்காமல் 6வதுக்கு வர முடியுமா? அப்போ 6வதுக்கு பேர் ஃபஸ்ட்டு ஃபார்ம்னு பேர். துர்பாகியசாலி என்னை போன்றவர்கள் 67 நாங்கள் 6வது வந்தோம், ஹிந்தி சம்ஸ்கிருதம் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க இவங்க ஆட்சிக்கு வந்ததும். ஆனால் 5வது வரை தமிழ் படிக்காமல் வர முடியாது. ஆனால் இந்த தமிழை சொல்லி ஏமாற்றி ஆட்சி கட்டலுக்கு வந்த இந்த திராவிட இயக்கத்தவர்களின் ஆட்சியில் தான் இன்றைக்கி ஆனாவண்ணா படிக்காதவன் டாக்டராக இன்ஜினியராக வர முடியுது. அப்போ இவர்கள் தமிழ் பற்றாளர்களா? இங்கே ஒரு நண்பர் ஆரியமாயை பற்றி சொன்னார், அந்த புத்தகத்தை படிச்சிருக்கேன். நீங்கள் எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான ஒரு கையேடுன்னு சொன்னால் அது ஆரியமாயை. அதில் அண்ணாதுரை சொல்கிறாரு, வடக்கே தலை வைத்து படுக்காது என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் காரணம் என்னவென்று கேட்டால் அவர்களுக்கு தெரியாது. அதுக்கு காரணம் வடக்க இருக்கிறவன் சுரண்டல் பேர் வழி, அதனால வடக்க தலை வைக்காதுன்னு இவரோட புது வியாக்கியானம். அப்போ நான் கேட்குறேன், வடக்குங்கிறது 800க்கு வடக்கு தான் வடக்கா? கன்னியாகுமரிக்காரருக்கு திருநெல்வேலி, வடக்க இருக்கிறவர் திருநெல்வேலிக்காரருக்கு விருதுநர்கார், வடக்க இருக்கிறவர் விருதுநர்காரருக்கு மதுரை இருக்க வடக்கில் இருக்கிறவர். அப்போ கன்னியாகுமரிக்காரனுக்கு திருநெல்வேலிக்காரன் சுரண்டல் பேர் வழி, திருநெல்வேலிக்காரனுக்கு விருதுநர்காரன் சுரண்டல் பேர் வழி. முட்டாள்கள்ங்கிறேனா? பகுத்தறிவாதிகளா? பேரறிஞர்களா? யோசித்து பார்க்க வேண்டாமா? ஏன் வடக்க தலை வைக்கக்கூடாதுன்னு நம்ம முன்னோர்கள் சொன்னார்கள். எல்லாருக்கும் தெரியும், யாரை கேட்டாலும் சொல்லுவார்கள், திராவிட புழுகு மூட்டையை நம்புபவர்கள் தவிர. காரணம், எல்லா உருவத்திற்கும் தலை நார்த்து. அப்போ இது நம்முடைய மூளைக்கு காந்த சக்தி உண்டு. தலை வடக்க வச்சா சேம் போல் ரிப்பல்ஸ், ஆப்போசிட் போல் அட்ராக்ட்ஸ்.
அதனால் உனக்கு மனோவியாதிகள் வரும், அதனால் வைக்காதேன்னு. அதை ஏற்றுக்காதவர்கள்லாம் மனோவியாதி பிடித்தவர்கள் போல இன்னமும் கால்டுவெல்லை பிடித்து கொண்டு இருக்கிறார்கள். இதில் மிக தெளிவாக எப்படி ஜாதி மோதல்களை இவர்கள் உருவாக்கினார்கள். பாசூர் ஐயாசாமி தீட்சிதர் அவர்கள் கோர்ட்டில் வந்து சொல்கிறார், நாடார் சமுதாய மக்கள் வந்தேரிகள் அல்ல, அவர்கள் தாழ்ந்தவர்கள் அல்ல. அது மாத்திரமல்ல, தில்லைவாழ் அந்த நல்ல பல விஷயங்களை. எனக்கு என்ன தோணுது, ஆசிரியர் காசிவேலு அவர்கள் உண்மைகளை மாத்திரம் இதில் எடுத்து சொல்லலை, நாம் செய்ய வேண்டிய சில கடமைகளையும் சொல்லியிருக்காருன்னு எனக்கு தோணுது. அதில் என்ன சொல்கிறாரு, தில்லைவாழ் அந்தணர்கள் வந்து 5 ஆண்டுக்கு ஒரு முறை எங்கள் பகுதிகளுக்கு வருவார்கள், எங்களுக்கு பூணல் போட்டு வைத்து சிவோபதேசம் செய்து வைப்பார்கள். இவன் கேட்குறான், பூணல் போட்டுக்க முடியுமா? நான் எல்லா ஹிந்துவுக்கும் பூணல் உண்டு இல்லைன்னு யார் சொன்னான்? இது நான் ஹெச் ராஜா சொல்லலை. ராமதீட்சர்னு வடகுடியை சேர்ந்த மிகப்பெரிய பிரவச்சனகர்த்தர். நான் ஒரு முறை அவர்கிட்ட கேட்டேன், மாமா பூணல் எல்லாரும் போட்டுக்கலாமா, வேதம் எல்லாரும் சொல்லலாமான்னு. சொல்லி கொடுக்குறோம் பிராமணன்னா சொல்லிண்டவன்லாம் யார் ராஜான்னார். ஒரு வரியில் முடிஞ்சு போச்சா? எல்லாருக்கும் உள்ளது தானே, பொதுவானது தானே. ஆச்சாரத்தை தீண்டாமையாக இவர்கள் சித்தரித்தார்கள், அவ்வளோதான். இப்போ எங்கள் அம்மா பஞ்சாட்சர ஜபம் எடுத்திருந்தாங்க, 85லேயே காலமாகிவிட்டார்கள். ஆனால் என்ன பண்ணுவாங்க, அவங்க குளிச்சுட்டு ஜபம் பண்ணுறவரை தான் பெற்ற குழந்தையாக இருந்தாலும் மேலே படாதரா, அம்மா பிள்ளைய சொல்லுவா மேலே படாதேன்னு. அது தீண்டாமையா? ஆகவே இவர்கள் எந்த அளவிற்கு இந்த மதம் மாற்றும் தீய சக்திகளின் கைக்கூலியாக மிக தீவிரமாக செயல்பட்டார்கள் என்று சொன்னால், இவர்கள் ஜாதி வேறுபாட்டினை நீங்கள் இன்னொன்று பாருங்கள். இந்த பாப்பான் சொல்லி கொடுத்துட்டான் வர்ணங்கிறான், யாரா சொன்னான்னா? கண்ணன் சொன்னாங்கிறான். கண்ணன் பாப்பானா? ராமர் மாத்திரம் இல்லை, நான் சொல்கிறேன், வேதத்தை எழுதிய வேதவியாசர் யார்? மச்சகந்தி என்கின்ற செம்படவத்தாயின் மகன். இந்துக்களுக்கு பிரதானமானது வேதம், அந்த வேதங்களை வகுத்து கொடுத்த வேதவியாசர் பிராமணன் இல்லை. சரி, ராமாயணத்தை எழுதின வால்மீகி இன்றைக்கும் உத்தரப்பிரதேசத்தில், பஞ்சாபில், டெல்லியில், ஹரியானாவில், ஹிமாச்சலில் வால்மீகி சமுதாயம்னே இருக்குது, பட்டியல் சமுதாயம். அதை கொடுத்த வால்மீகி பிராமணன் இல்லை. சரி, கண்ணன் பிராமணன் இல்லை. சிவன் சுடலை மாடன். யாராவது ஹிந்துக்கள் நாம் வணங்குற தெய்வங்கள் கூட பிராமணன் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த பேதம் எங்கிருந்து வந்ததுங்கிறேன் நான். இடைக்காலத்திலே வந்தது முட்டாள்தனமாக இருந்தால் இடையிலேயே போய்விட வேண்டும். தீண்டாமை என்ற சொல் இந்த ஹிந்து மதத்திற்கு அந்நியமானதுங்கிறேன் நான். ஏற்றத்தாழ்வில்லாத சமுதாயம் நாம் உருவாக்க வேண்டும். இவருக்கு பின்னாடி யார் இருந்து தோன்றுறாங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, திரு விஜய் அவர்கள் முதல்ல தமிழ்நாடு பாலிட்டிக்ஸை படிச்சுட்டு கருத்து சொல்லுங்கள். ஏனென்றால் 1974 அன்றைக்கு திரு மு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ அன்றைய பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்களால் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது. இப்போ கச்சத்தீவை நாம் மீட்கணும்னா இட்ஸ் அன் இன்டர்நேஷ்னல் சப்ஜெக்ட், 2 நாடுகளுக்கு இடையிலானது. நீங்கள் கொடுக்காமல் இருக்கிறதுங்க அது நம்ம கையில் இருந்தது. அதை காங்கிரஸும் திமுகவுமா சேர்ந்து கொடுத்துட்டாங்க. அதை வாங்கினோம்னா இலங்கையோடு பேசணும். அது இல்லாமல் நினச்சேன் கவுத்தேன்னு பண்ண முடியாது. ஆனால் வாழ்நாள் முழுக்க அவருக்கு இப்போ 50 வயசா என்னவோ, இதில் தமிழகத்தில் இருக்கின்ற ரசிகர்களை பிழிந்து பணம் சம்பாதித்தது தவிர விஜய் இந்த தமிழகத்திற்கு என்ன பண்ணியிருக்கார்? இன்றைக்கி ஓட்டு கேட்கணும்னா ஃபஸ்ட்டு யூ நோ தி பாலிட்டிக்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. 2014 மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் கொடுத்த நிதியைப் போல 3 மடங்கு நிதி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் தெரியாமல் படிக்காமல் ஏதோ பாரதிய ஜனதா கட்சி கொள்கை ரீதியாக எதிரின்னா இருக்கட்டும், கொள்கை ரீதியாக உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது நான் கேட்குறேன். வெறும் மைனாரிட்டி பாலிட்டிக்ஸை வச்சுக்கிட்டு இவர் ஏதோ ஒரு மத பின்னணி தனக்கு மிஷினரிஸ் ஆதரவு கொடுக்குறாங்கன்னு நினச்சி
விஜய் அனாவசியமாக பிஜேபியை டோன்ட் ரப் பிஜேபி ஆன் தி ராங் சைடுன்னு ஐ வுட் லைக் டு வார்ன் மிஸ்டர் விஜய்.